வணக்கம். ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம். இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது குன்றுமணியுடைய கொடி, செடியுமாங்க கொடியுமாங்க. இதுதான், இது நான் வீட்லேயே வளர்த்திருக்கிறேன். இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் தங்கத்தில் இது பேஸ்ட் பண்ணி அந்த இதில் ஒட்டுவாங்களே கல்லுகளெல்லாம். அப்படி இந்த கல்லுகளெல்லாம் இந்த கம்மல் அந்த மாதிரி மோதிரம் இதிலெல்லாம் அந்த கல்லுகளை ஒட்டுவாங்க. அந்த கல்லுகளை ஒட்டுவதற்கு பேஸ்ட்டாக இதை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். குன்றுமணிம்பாங்க. அதாவது குன்றுமணி அடவாது தங்கம் இருக்கணும் ஒருத்தங்க வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த குன்றுமணி, அதாவது தங்கத்திற்கு இணையான ஒரு விஷயம் என்னென்னா இந்த குன்றுமணி. இந்த குன்றுமணியை செடியை நம்ம வீட்டில் வளர்த்திட்டு வந்தோம்னா செல்வம் வளம் குன்றாமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க, சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது கலர் பார்த்து பாருங்கள். இது எல்லாம் கருப்பும் சிவப்பும் தான் பார்த்துருப்பீங்க. இது ரோஸ் கலர், அதாவது ஒரு சந்தன கலரில் இருக்கக்கூடிய ஒரு குன்றுமணி. இது அரிதாக கிடைக்கக்கூடியது. இது விதைகள் மூலிமா நம்ம இதை உற்பத்தி பண்ணிக்கலாம். இது வீட்டில் வளர்த்திக்கலாம். விதைகள் உங்களுக்கு இந்த கொல்லிமலை அந்த மாதிரி இடங்கள்லாம் கிடைக்கிது. அது வாங்கிட்டு வீட்டில் நீங்கள் ஒரு தொட்டியில் போட்டு வச்சிங்கன்னா அது தானாக வளர்ந்தோன்னா இந்த மாதிரி கொடியாக எடுத்து விட்டிங்கன்னா அது நம்ம. ரெண்டாவது, இந்த குன்றுமணி யார்கிட்டையெல்லாம் இந்த குன்றுமணி இருக்கிறதோ செல்வ வளம் குன்றாமல் இருக்கும். அதனால் இது நம்ம பீரோவில் காசு வைக்கிற இடத்துல, நகைகள் வைக்கிற இடங்களில் இதில் நம்ம வச்சிட்டோம்னா செல்வ வளம் என்றும் குன்றாமல் இருக்கும். அதனால தான் இதற்கு குன்றுமணி அப்படிங்கிறாங்க. இதில் பல்வேறு கலர்கள் இருக்குது. கருப்பும் சிவப்பு இருக்குது, கருப்பு இருக்குது, வெள்ளை இருக்குது, இந்த மாதிரி சந்தன கலர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த இது இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு மஞ்சள் துணியில் போட்டு நம்ம பீரோவில் வச்சிட்டோம்னா செல்வ வளம் என்றும் குன்றாது. இது சித்தர்கள் கூடிய ஒரு ரகசிய முறையாகும். நன்றி, வணக்கம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்றும் உங்கள் சித்தமுடன் செல்வம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.